119 சங்கீதம் 101 வசனத்திலிருந்து 104 வசனம் வரைக்கும் நம்ம இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம். ஜெப சிந்தனையோடையே நம்ம உட்காரணும். எழும்பி நிற்கும் போது எவ்வளோ உற்சாகமாக இருந்தீங்களோ உட்கார்ந்துருக்கும் போதும் அவ்வளோ உற்சாகமாக இருக்கணும். இல்லைன்னா எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணலாம். எப்படி வசதி ஏன்னா உட்கார்ந்து நல்லா அப்படியே உட்கார விட்டுனா அப்படியே இலைப்பாறுதல் ஆகிடக்கூடாது. நல்ல விழிப்போட அடிக்கடி பக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். தூங்கினா 2 இடிங்க கொஞ்சம் தட்டி விழிப்போடு இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் அது மிக ஆசீர்வாதமான ஒன்று. எல்லாம் எடுத்துட்டீங்களா? 101 வசனத்தில் வாசிப்போம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைகிறேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளிலும் வெறுக்கிறேன். எல்லா பொய் வழிகளையும் என்ன பண்ணுகிறேன்? வெறுக்குகிறேன். இங்கே 103 வசனம் தான் திறவுகோலான வசனம். நம்ம வாசித்த இந்த 4 வசனங்களையும் கோர்வையாய் புரிந்து கொள்ள 103 வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவருடைய வசனம் எப்படி இனிமையானதாக இருக்குன்றத ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சங்கீதக்காரன் ருசித்து பார்க்க முடியும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையின் எல்லா எக்ஸ்பீரியன்ஸிலும் ரொம்ப இனிதாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? தேவனுடைய வார்த்தை இனிதான ஒன்றாக இருக்கிறதுனால அது நமக்கு போரிங்காகவோ பேர்டனாகவோ இருக்கவே இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்காதுன்னா போரிங்கான ஒரு வாழ்க்கை இல்லை, பாரம் நிறைந்த வாழ்க்கையில். கையை உயர்த்தி சொல்லுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கிறிஸ்தவத்துக்கு போனால் அது ஒரு போரிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்துவுக்குள்ளே போனால் நிறைய பாரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் அப்படின்றாங்க. வாழ்க்கையில் சவால்கள் கிறிஸ்தவனுக்கும் வருது, கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கும் வருது. வருதா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் வேலை ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருதா? உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் என்ன வருது? பிரச்சனைகள் வருது பாருங்கள். பிரச்சனை எல்லாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் உண்டாகுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற எனக்கு ஒன்று தெரியணும், தேவன் தம்முடைய வசனத்தை எனக்கு எப்படிப்பட்டதாக மாற்றுறாருன்னா இனிமையானதாய் மாட்டுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எப்படி மாறுது? எத்தனை பேருக்கு இனிமையாக இருக்கா? வசனத்தை கேட்டால் ஒரு என்ன இனிமைனா அந்த ஒரு ஸ்வீட்னஸ் உண்டாகுதா? கசப்பான ஒரு நிலையோடு நம்ம வரலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய மாறாவை கர்த்தர் என்னவா மாத்துறாரா? எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்க கேட்க என் மாறாலாம் எப்படி மாறுது? மாறாத ஆளுக்கெல்லாம் மதுரத்தை ஆண்டவர் உண்டாக்குற, ஸ்வீட்னஸை உண்டாக்குறாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இனிப்பை, ஏன்னா இனிப்புனா நம்ம சாப்பிட்ற வெளியே சாப்பிட்ற இனிப்பு இல்லை, ஜாங்கிரியில் சாப்பிட்ற இனிப்பு இல்லை, லட்டுவில் சாப்பிட்ற இனிப்பு இல்லை. அங்கே அதை தான் சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க 103 வசனத்தில், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளோ இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரம். தேன்ன்றது லிட்ரலாக ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்வீட்டு. ஏன்னா ஒரு பொருள் மூலமாக ஒரு ஆகாரத்தின் மூலமாக உண்டாகிற ஒரு ருசி சொல்கிறான் பாருங்க. அந்த ஆகாரத்தில் இந்த உலகத்தில் எது ஸ்வீட்டான பொருளாக இருந்தால் கூட ஒன்று எனக்கு தெரியும். இப்போ டைம் ஆன் பண்ணுங்க. ஒன்று எனக்கு தெரியும், என்ன தெரியுன்றாருன்னா உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய வாயில் இனிமையானதாக இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்னுடைய வாயில் எப்படி இருக்குது? இந்த வார்த்தை இவ்வளோ இனிமையானதாக இருக்கிறதுனால தான் 101 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் எல்லா பொல்லாத வழிக்கும் என் கால்களை விளக்குகிறேன்.
தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இனிமையான ஒன்றாக, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாரமான ஒன்றல்ல, ஒரு போரிங்கான ஒரு லைஃப்பை உண்டு பண்ணுறதில்ல. அது ஒவ்வொரு நாளும் நான் எண்ணி பார்க்க முடியாத விதங்களில் நான் வாழ்வதற்கு ஏதுவான அற்புதமான வழிகளை, என்னுடைய பொல்லாத வழிகள், பொல்லாத காரியங்கள் நிறைய அந்த உலகத்தில் இருக்கு பாருங்க. அந்த பொல்லாத வழிகளில் நான் என்ன ஆக மாட்டேன்றான். நான் இங்கே சங்கீதக்காரன் என் கால்களை விளக்குகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் எனக்கு இனிமையானதாய் மாறும்போது என்னை எல்லா பொல்லாத வழிகளிலிருந்து என்னை நான் விளக்கி கொள்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு இனிமையானதா? அந்த இனிமையானதில் நீங்கள் ரெண்டு காரியத்தை விளங்கிக்கணும். அது போரிங் கிடையாது, பேர்டனாகவும் கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கை சில நேரம் போரா இருக்கா, போரிங்கா போதா? வாழ்க்கை சில நேரம் ரொம்ப பாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவையான ரெமெடி, ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு ரெமெடி எதுனா, இங்கே சங்கீதக்காரன் என் வாயில, என் நாவில் உம்முடைய வார்த்தை இனிமையா இருக்கு. கையை வாயத்தை சொல்லுங்க, என் வாயில என்ன இருக்கு? உம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு? எனக்கு இனிமையா இருக்கு. அதனால அவர் சொல்றாரு, நான் எல்லா சகல பொல்லாத வழிகளில் என் கால்களை நான் விளக்குறேன். ரெண்டாவது சொல்றார், அப்படி நான் என்னை விளக்கி காக்கிறேன். ரெண்டாவது பாருங்க, 102 வசனத்தில் சொல்றாரு, நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். அங்க என்ன சொல்றாரு? விலகுறேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, ஐ ரெஸ்டெயின் மை செல்ஃப் and I do not depart from your word. சொல்றாரு, எல்லா பொல்லாத வழிகளிலிருந்து நான் விட்டு விலகுறேன். இப்போ இன்னொன்று நடக்குது. அது என்னன்னா, அவர் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையை விட்டு நான் விலகவே மாட்டேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விட்டு மட்டும் நான் விலகவே கூடாது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? ஆண்டவரே என்ன வேணா நடக்கட்டும், என்ன சூழ என்ன வேணா நடக்கட்டும், நான் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் விட்டு விலகவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்றவங்க கையை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே நான் எதை வேணாலும் விடலாம், உம்முடைய வார்த்தையை விடவே கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க நல்ல. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நான் விட்டு என்ன பண்ணக்கூடாது? டிபார்ட் ஆகக்கூடாது ஆண்டவரே. அதுக்கப்புறம் நான் 104 சொல்றாரு, இப்படி பொல்லாத வழியிலிருந்து விலகவும், உம்முடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி என்னை நான் காத்துக்கொள்ளவும். 4வது சொல்ற 104 சொல்றாரு, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளிலும் வெறுக்கிறேன். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? நான் விட்டு விலகல, நான் உம்முடைய வார்த்தைகளை விட்டு விலக மாட்டேன். ஆகவே நான் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் செயல்முறைகளையும் என்னுடைய வாழ்க்கையில் கை கொள்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, என்ன பண்ணுறேன்? ஆண்டவரே உம்முடைய கட்டளையும் உம்முடைய கட்டளையில் இருக்கிற செயல்முறைகளை நான் என்ன பண்ணுறேன்? நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆண்டவரே. இப்போ இந்த 3 காரியமும் இங்கே நம்ம சொன்ன 101, 102, 104 சொல்லப்பட்டிருக்கிற இந்த 3 காரியமும் நடக்கணும்னா 103 வசனம் தான் ரொம்ப திறவுகோலான வசனம். அதில் சொல்லியிருக்கு, உம்முடைய வசனம் எனக்கு இனிமையானதா இருக்கு. கையை வைத்து சொல்லுங்க, உம்முடைய வசனம் எப்படி இருக்கு? இனிமையானதா இருக்கு. எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு போதித்து கற்றுக் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையா இருக்கு. அப்போ அங்கே சொல்கிறார் பாருங்க சங்கீதக்காரன், இப்போ நான் பொல்லாத வழியை விட்டு நான் விலகணும்னா கர்த்தருடைய வழிகளை, என் வாயில் எந்த வார்த்தை இனிமையாக இருக்கோ, லைஃப் போரிங்காக இல்லை, லைஃப்பை பேர்டன்ஸம் ஆக்கல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு அழுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையாகவோ பாரம் உள்ள ஒரு வாழ்க்கையாக நான் பார்க்கல. ஏன் பார்க்கலனா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் தனியாக நடக்கிறவன் இல்லை, என்னோட கர்த்தர் கூட வருகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் எப்படி நடக்கலை? நான் தனியாக நடக்கலை. எத்தனை பேர் அதை உணர்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவை என்றைக்கு என் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டனோ அன்னிலிருந்து நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல, இயேசு என்னோட நடக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என்னோட நடக்கிறாரு, என் கூட வராரு. அதுதான் வேதம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன்னோட கூட. அவர் கூட இருக்கிறதுனால
அவர் என் கூட வர்றதுனால நான் தனிமையாக இல்லை, நான் பாரத்தோடு வாழ வேண்டியதில்லை, வாழ்க்கையை போர் அடிச்சுக்கிட்டு வாழ வேண்டியதில்லை. அதான் இயேசு சொல்றார், என் லகு, என்னுடைய நுகம் எப்படிப்பட்டதாக இருக்கு? லகுவாக இருக்கு. ஆண்டவர் உங்களோட இருக்கிறாருன்னா உங்களுக்கு எதெல்லாம் பாரமாக இருக்கோ, எதெல்லாம் வாழ்க்கையில் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிருக்கோ, வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை இனிமை உள்ளதாக மாற்ற தேவன் காட்டுகிற அற்புதமான. அப்போ தேவனுடைய வழிகளை நான் எப்படி கற்றுக்கொள்கிறது? எனக்கு தேவனுடைய வழி என்னன்னு தெரிஞ்சாதான். இங்கே 101 சொல்லுது, சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை நான் என்ன பண்ணுகிறேன்? விளக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வேதம் தேவனுடைய வழிகளை குறித்து என்னெல்லாம் சொல்லுது? இதை அறிந்து கொள்ளும் போது தான் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள என் வாயில கர்த்தருடைய வார்த்தை எப்படி மாறுது? இனிமையானதாய் மாறுது. கையத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய வழிகளை நான் அறிந்து கொள்ள இந்த வேத வசனம் எனக்கு எப்படி மாறுதுன்னா இனிமையானதா. ஏன்னா இந்த வசனம் தான் எனக்கு கர்த்தருடைய வழியை காட்டுது. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வேத வசனம் தான் எனக்கு கர்த்தருடைய வழிகளை காட்டுது. எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறவங்க? நல்ல கையை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் தான் எனக்கு என்ன பண்ணுது? உம்முடைய வழியை எனக்கு காட்டுது ஆண்டவரே. ஆகவே உம்முடைய வழிகளை இந்த வேத வசனத்தில் நான் கற்றுக்கொள்றேன். ஒரு சில காரியங்களை நம்ம கவனிக்கணும் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எரேமியா சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே எரேமியா 16ஆம் வசனம் பாருங்க. எல்லாரும் நம்ம வாசிப்போமா? எரேமியா 6:16 அங்கே சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கு. வாசிப்போமா? 16ஆம் வசனம், எரேமியா 6:16 வாசிப்போம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் நின்று கேட்டு விசாரிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ பாதைகள் எது என்று கேட்டு விசாரித்து. அப்போ ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட ஒரு வழியா இருக்குன்னா பூர்வ பாதை, ஏன்ஷியன் பாத். ஆண்டவருடைய வழிகள், ஆண்டவர் இன்னைக்கு திடீர்னு நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ண, அவர் உண்டு பண்ணின வழி காலங்காலமா இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் உண்டு பண்ணின வழி எப்படி இருக்கு? காலங்காலமா இந்த வேத வசனத்துல இருக்கு. இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற கர்த்தருடைய வழிகளை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நின்று கொஞ்சம் கேட்டு விசாரித்து அந்த வழி எது என்று நீ கண்டுபிடிச்சினா அதுவும் ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கும்ன்றாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் என்னை நடத்துகிற வழியை நான் கண்டுபிடிக்கணும் ஆண்டவர். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இது வரைக்கும் எத்தனை பேர் எப்படி சொல்ல விரும்புறீங்க? ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் என்ன உங்க வழியில நடத்தி கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்றோம்? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் என்ன நான் பல விதத்துல என் வழியில போனோம்னு நினைச்சேன். ஊர்ல சொல்றாங்க பாருங்க, என் வழி அது வேற ஒருத்தங்களுது. நமக்கு தனி வழிலாம் இல்லை, நமக்கு வழி காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமோ. கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு என்ன செய்கிறார்? வழியுமோ சத்தியமோ. வழி எங்க? நான் உட்காந்து அப்படியே பேதலிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. வழி தெரியலையே என்ன பண்ண போறேன்? கிடையாது. பூர்வ காலத்திலிருந்தே வழி காட்டுற ஒரு அற்புதமான தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பூர்வ காலத்திலிருந்தே. இன்னைக்கு ஒருவேளை வழி தெரியாம என்ன பண்ண போறேன்னு முழிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுகிறவராக இருக்கிறார். எப்படி காட்டுறார்? அந்த வேத வசனத்தின் மூலமா காட்டுறார். இந்த வழியை நம்ம அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கண்டுபிடிக்கிறாய். இயேசுநாதர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன். ஏன் அவர் இளைப்பாறுதல் கொடுக்கிறார்னா, என் வழியை விட்டுட்டு அவர் வழிக்கு வரேன். என் வழியில என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க மாட்டுது. சஞ்சலமோ வருத்தமோ வேதனையோ பாரமோ வாழ்க்கை சுவாரஸ்யமாகாம இன்னும் ரொம்ப நொந்து கொண்டு வாழ்ற ஒரு போரிங் லைஃபா மாறிடுது.
உங்க குடும்பத்துக்குள்ள வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்க, உறவு சுவாரஸ்யமா இருக்க, பூர்வ காலத்திலிருந்து வழி காட்டுகிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. நின்று நான் விசாரித்து அந்த நல்ல வழியை நான் கண்டுபிடிக்க. அந்த வார்த்தை அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அங்க சொல்லியிருக்கு நல்ல வழி எவைகள் என்று பார்த்து அதிலே நடவுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல வழி எதுன்னு நான் பார்க்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாம், ஆண்டவரே இந்த வேத வசனத்தில் கையை வச்சு சொல்லுங்க. உங்க பைபிள்ல இந்த வேத வசனத்து மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேத வசனத்தில் நீர் எனக்கு வைத்திருக்கிற நல்ல வழி எது என்று நான் பார்த்து நான் என்ன செய்யணும். அதுல சிலருக்கு வழி தெரியும், ஆனா நடக்க மாட்டாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, வழி காட்டுறாரு, ஆனா அதுல நடக்க மாட்டாங்க. பாருங்க, 5 தவளை கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதையோட சொன்னாதான் இந்த விஷயம் உள்ள நல்ல சறுக்குன்னு இறங்கும். 5 தவளை பேசிச்சான். தவளை பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு தெரியும், கேட்டிருக்கீங்களா? இப்போ நிறைய கேட்பீங்க. ஏன்னா இப்போ தண்ணி அங்கங்கே நிற்கும் பார்த்தீங்களா, மழை காலம் பார்த்தீங்களா. இப்போ தவளை போடுற சத்தம், சில வீட்டு பக்கத்தில் தவளை போடுற சத்தத்தில் தூங்க முடியாமல் தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி ஒரு 5 தவளை என்ன பண்ணிச்சான், ஒரு கட்டை மேலே, தண்ணியில் இருக்க கட்டை மேலே உட்காந்துக்கிட்டு 5 தவளையும் பேசிச்சான், இப்படியே நம்ம இங்கேயே இருந்தால் எப்போ தான் அக்கறைக்கு போய் சேர்றது, அதனால் நாங்கள் முடிவு பண்ணுறோம். ஒருத்தர் பேசிக்கிட்டோம். ஒவ்வொரு தவளை, நீ முடிவு பண்ணுறியா, இங்கேருந்து ஒரே குதி குச்சா அங்கே என்ன பண்ணிடலாம், அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடித்த உடனே 5 தவளையில் 4 தவளை முடிவு பண்ணி என்ன பண்ணுச்சு, குதிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிடுச்சு. இப்போ 5 தவளையில் 4 தவளை குதிக்க போகிற முடிவு பண்ணால் எத்தனை தவளை இருக்கணும்? ஆனால் 5 தவளை அங்கே தான் இருந்துச்சான். அது என்னதான் பண்ணுச்சு சொல்லுங்க? கிறிஸ்தவங்க முடிவு பண்றதுல நம்மளை அடிச்சுக்க ஆளே இப்போ வரப்போகுது. எப்போ? இந்த வருஷம் 31ஆம் தேதி வரும் பாருங்க. அப்போ எடுப்பாங்க பாருங்க, வாழ்க்கையில இது வரைக்கும் எடுக்காத முடிவெல்லாம் எடுப்பாங்க. ஆண்டவரும் பார்ப்பார், 12 மாதம் உனக்கு கொடுத்து 365 நாளும் கொடுத்து தவளை மாதிரி அந்த கட்டையிலேயே உட்காந்துக்கிட்டு அதுல இருந்து முடிவு எடுத்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, சபை கூடி வரும்போது, இப்படி ஜெபிக்கும் போது, இப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியம் கொள்ளும் போது ஆண்டவர் நம்மோட பேசுறார். பேசும்போது முடிவெடுக்கிறேன், இன்னைக்கு குதிச்சிடுறேன். தவளை நான் சொல்றது தவளை முடிவு பண்ண, நான் இன்னைக்கு குதிச்சிடுறேன் அப்படின்ட்டு 5 தவளையும் கடைசி வரைக்கும் குதிக்காம அதே இடத்துல இருந்துச்சான். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, இங்கே வேதம் சொல்லுது, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பூர்வ பாதை எனக்கு நல்ல பாதைன்னு அறிஞ்சு தீர்மானிச்சு அதில் நான் நடப்பேன். ஆண்டவரே கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க காட்டுற வழியில நான் சந்தேகப்படாம நடப்பேன்? எத்தனை பேர் அப்படி சொல்றவனால கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நிறைய நேரம் சந்தேகப்பட்டு தீர்மானம் எடுக்கிறேன், தீர்மானம் எடுத்துட்டு போன சந்தேகப்பட்டு நான் எடுக்க வேண்டிய அந்த ஒரு ஸ்டெப்பை நான் எடுக்காம போகிறதுனால இருக்கிற இடத்திலே இருக்கிறேன். கர்த்தர் என் ஆத்துமாவுக்குள்ள என்ன வரமாட்டுது, இளைப்பாறுதல் வரமாட்டுது. நாங்கள் சொல்லியிருக்கோம், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். நல்ல வழி எதுன்னு பார்த்து அதில் ஒரு முடிவெடுத்து நீ கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு போதிக்கிற என்னுடைய வசனம் உனக்கு வழி காட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தர் என்னோட போதிக்கிற வசனங்கள் எனக்கு என் வாழ்க்கைக்கான வழியை காட்டுது? அப்படிப்பட்டவங்க கையை உயர்த்தி, இந்த வருஷம் முழுவதும் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் கேட்ட வசனங்கள் எத்தனை முறை உங்களுக்கு வழி காட்டியிருக்கு? கையை உயர்த்தி அப்படி வழி காட்டியிருக்கணும். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த வழி காட்டின தேவனுடைய வசனத்தை நான் நம்பி சந்தேகப்படாம நீர் காட்டுற வழியில நான் நடப்பேன். ஆண்டவர் எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரை நீர் காட்டுற வழியில என்ன பண்ணுவேன்? நடக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்போ உன் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும் போது நான் சொல்றேன், நான் முரண்டு பண்றவனா இருக்கவே மாட்டேன். அப்ப பாருங்க, பூர்வ பாதை, கர்த்தருடைய வழிகளை குறித்து வேதம் சொல்லுது. பூர்வ பாதைகள் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இன்னொரு காரியம் பாருங்க, ரொம்ப அற்புதமா, இந்த பூர்வ பாதையில கர்த்தர் நம்ம நடத்துகிறான்னு கீழ்ப்படிந்து விசுவாசித்து செயல்படும் போது ஆத்துமாவுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு?
இளைப்பாறுதலை கொடுக்கிறாரு. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி நடந்து அந்த நல்ல வழியில் நான் நடக்கும்போது தேவனுடைய வார்த்தை என் வாயில என் வாழ்க்கையில இனிமையானதா இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை எப்படி இருக்கும்? எனக்கு இனிமையானதா இருக்கும். நிறைய பேர் உங்களை பார்த்துக்கங்க, எப்படிங்க இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறீங்க கேட்டிருக்காங்களா? நம்மளை பார்த்து என்ன கேட்குறாங்க, இவ்வளோ காரசாரமாக இருக்கிறீங்க. சில சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது காரசாரமாக தான் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில மூஞ்சிலாம் பாருங்கள், ஜெபத்தில் பார்த்தா ஜெபத்துக்குன்னு வந்துக்கிட்டு பாஸ்ட் என்ன முறைச்சி பார்க்கணும். உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நான் சொல்ல புரியுதா இல்லை? தேவனை நம்ம வாழ்க்கையில் ருசிக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் என்ன பண்றேன்? ருசிக்கிறோம். பாருங்க, ருசிக்க ருசிக்க இனிமையானதா இருக்க ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமா தூங்கும் போதும் இளைப்பாறுதலை தூங்கும், எழும்பும் போதும் இளைப்பாறுதலை எழும்புகிற அந்த ஆசீர்வாதம் பாருங்க வாழ்க்கையை மலர பண்ணும். இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 35 வரும். இதெல்லாம் தேவனுடைய வழிகள். இந்த வேத வசனம் நமக்கு வழி காட்டுது. அதை தான் உங்களுக்கு இங்கே இருந்து நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் அவனுடைய வாயில வைக்கும்போது அந்த வார்த்தை இனிமையானதாக மாறுது. ஏன் இனிமையானதாக மாறுதுன்னா இந்த வசனம் அவனுக்கு வழி காட்டுகிற ஒன்றா இருக்கு. ஏசாயா 35 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து 8ஆம் வசனம் வாசிட்டு அதுக்கப்புறம் 10ஆம் வசனத்தை வாசிக்கணும். வாசிப்போமா எல்லாரும்? அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும், தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு. நல்லா கவனிங்கள், இங்க சொல்றாரு, இங்க ஒரு ஹைவே இருக்கான், பரிசுத்தமான ஒரு ஹைவே. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அப்படியே வருது, ஹைவே ஆஃப் ஹோலினஸ். ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆண்டவருடைய வழி ஏன்சியன் பார்த்து மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய வழி எப்படி இருக்குன்னா ஹைவே ஆஃப் ஹோலினஸ். ஏன் இயேசுநாதர் ஒரு மனுஷனை தம் பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கிறார்னா, ஏன்னா அவனை ஒரு உயர் ரகமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக சேட்டிலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்து அவனை விடுவிக்கிறார். பாருங்க, விடுவித்து அவனை என்ன பண்றார்? அதான் சொல்றாரு இங்க, என்ன சொல்லியிருக்கு, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து என்னை திசை கெட்டு போக கர்த்தர் என்ன பண்ணவே மாட்டாரு. எத்தனை பேரை விடலை? இது வரைக்கும் விடலையே? கையை உயர்த்தி சொல்லுங்க. உள்ள இருக்கிற எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இது வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணல, என்ன திசை கெட்டு போக. கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, என் குடும்பம் திசை கெட்டு போக, என் பிரயாசம் திசை கெட்டு போக, என் தொழில் திசை கெட்டு போக, ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கை திசை கெட்டு போக கர்த்தர் இடம் கொடுக்கல. ஏன்னா என்னை தூக்கிட்டு அந்த ஹைவே ஆஃப் ஹோலினஸ்ல கொண்டு வைக்கிறாரு. ஹோலினஸ் சொல்லும்போது இட் டாக்ஸ் அபவுட் யுவர் மைண்ட். ஒரு மனுஷனை ஆண்டவர் கொண்டு அந்த உயர் ரகமான ஹைவேல, அந்த ஹைவே ஆஃப் ஹோலினஸ்க்குள்ள கொண்டு வைக்கிறார். அந்த ஹோலினஸ் எங்க ஆரம்பிக்குது? நம்முடைய சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது. தேவனை போல சிந்திக்க வைக்கிறார், தேவனை போல யோசிக்க வைக்கிறார். நேற்று அதை தான் உங்களுக்கு காண்பித்தேன். எப்படி தேவனுடைய மனம், தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது தேவனுடைய எண்ணங்களும் தேவனுடைய மனதை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இங்க சொல்றாரு, இப்போ திசை கெட்டு போகுது. இப்போ 10ஆம் வசனம் வாசிப்போமா? 35 10ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள். அதான் சொன்ன பாருங்க, இந்த ஹைவே ஆஃப் ஹோலினஸ்ல யார் இருக்கிறா? மீட்கப்பட்டவர்கள் அதுல இருப்பாங்க. கையை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தரால மீட்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர்தான் என மீட்ட ரட்சகர்? ஆண்டவர், எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? உங்களை ஆண்டவர் இயேசு மீட்டு இருக்கிறாரா? அப்படின்னா கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவே நீர்தான் என மீட்ட ரட்சகர். அங்க சொல்றாரு, கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமோ, கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ஓடும்?
எல்லாம் வாய்த்து ஓடணுமா? இதெல்லாம் ஓடணும்னா கையை வச்சு என்ன ஓடும்? சஞ்சலமோ தவிப்போ ஓடிப்போம். என்ன வரணும்? அதுக்கு முன்ன சொல்லி பாருங்க, என்ன வரணும்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கு வரும். கையை வாய்த்து சொல்லுங்க, என்ன வரும்? மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க சொல்லியிருக்கு பாருங்க, சஞ்சலமும் தவிப்பும் என்ன பண்ணும்? ஏன் மீட்கப்பட்டவர்களை கர்த்தர் இப்படி ஆக்காம விடவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளை சந்தோஷிப்பித்து நம்மளை மகிழ்ச்சி ஆக்கிற வரைக்கும் நம்மளை மீட்டு நம்மளை ஒரு ஹைவே ஆஃப் ஹோலினஸ்குள்ள கொண்டு வராரு பாருங்க. அவர் நம்மளை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் குறைய கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். வசனங்களை தியானிக்க நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா இனிமையானதா இருக்கு. வார்த்தை சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை இன்னொருத்தவங்க கேட்கறதும் எப்படியா இருக்கும்? மனைவி புருஷன் பேசுற வார்த்தை எப்படி இருக்கும்? அப்படியே இனிமையா இருக்கும். புருஷன் மனைவிட்ட பேசுற வார்த்தை எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். கையை வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையே இனிமையாக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் என்ன பண்ணுது? ஃபுல்லாக அப்படியே நம்மளை ஸ்வீட் ஆக்கிடுறாரு. நம்மளை அப்படி ஒரு ருசி மிகுந்த ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மளை மாற்றுறார். இன்னொரு வழி பாருங்க, முதல் சொன்னேன் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ளணும். அப்போதான் பொல்லாத வழிகளை விட்டு விலகிறேன். அந்த விலகிற வேலை நமக்கு செய்கிறோம். ஏன் செய்கிறோம்னா இந்த தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட இனிமையானதாக இருக்கிறதுனால பொல்லாதலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான சங்கீதம். 23ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு என்ன, அங்கே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன நீதியின் பாதையில் நடத்துகிறார். எந்த பாதையில் நடத்துகிறாரு? கண்ட பாதையில் நடத்துறதில்ல. என்ன இனிமையான வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மாறிச்சுன்னா கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நீதியின் பாதையில். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? என்ன எந்த பாதையில் நடத்துறாரு? நீதியின் பாதை. இந்த தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன படுவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. 2ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை, கையில உயர்த்தி சொல்லுங்க, என்ன எதுல நடத்துறாரு? தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன எதுல நடத்துறாரா? பாருங்க, ஆண்டவர் உங்க மெய்ப்பர் ஆயிட்டார்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதல் என்ன கொண்டு வரும்னா ரெஸ்டோரேஷனை வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த ரெஸ்டோரேஷன் நேரம் நடத்தலைன்னா வாழ்க்கையில நீதியின் பாதையில் நடக்கிற அனுபவம் வராது. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுனாலே நான் இளைப்பாடுறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? இளைப்பாறுகிறேன். நல்ல வாயத்தன் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறதுனால நான் அங்க சஞ்சலப்பட்டுட்டு இல்லை, முறுமுறுத்துட்டு இல்லை. என் மெய்ப்பர் அவர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுகிறேன்? அவர் என்னை கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர்ல விடுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க கொண்டு போய் விடுறாரா? அமர்ந்த தண்ணீர்ல விடுறாரு. எனக்கு வேண்டிய போஷாப்பை கொடுக்கிறாரு. ஒரு மெய்ப்பன் பாருங்க, ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பனை பார்த்துருக்கீங்களா? கசாப் கடை தானே நமக்கு தெரியும். ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பனை நீங்கள் கிராமத்து பக்கத்துலாம் போனீங்கன்னா ஆடுகளை மேய்ச்சி அதை கசாப் கடைக்கு தான் அனுப்புகிறாங்க இப்போ இருக்கிற இந்த காலத்து மெய்ப்பர்கள்லாம். ஆனால் அந்த காலத்தில் மெய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பாங்க பாருங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஆடு மாடு தான் அவனுக்கு பெரிய சொத்தே. அப்படி ஆடுகளை மேய்க்கும் போது அந்த மெய்ப்பை என்ன செய்வானா, அந்த ஆடுகளை அமர்ந்த தண்ணீரண்டே புல்லுள்ள இடங்களில் நடத்துவானா. இந்த ஆடு இருக்கும் பாருங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ஆடுங்க என்ன பண்ணுன்னா, இந்த அமர்ந்த தண்ணீரையும் அந்த புல்லையும் பார்த்துருச்சுன்னா அது சாப்பிட ஆரம்பிக்கும் பாருங்க. சில ஆடுகளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சில அப்படிப்பட்ட ஆடுகளும் வீட்லயும் இருக்கும். யாராவது ஒருத்தர் லட்டு குத்துட்டா போதுமே, ஒரு லட்டு சாப்பிட வேண்டியது தானே. அந்த லட்டு யாரா தூக்கிட்டு போயிட போறாங்க. நானா கேட்குறேன், ஒரு பாக்ஸில் லட்டு கொடுக்குறாங்க, எத்தனை லட்டு இருக்கும் அதில்? 6, அப்புறம் 12, அப்புறம் 24, என்ன இப்படி 6 லட்டு கொடுக்குறாங்கன்னா 6 லட்டையும் ஒரே நேரத்தில் ஏன் சாப்பிடணும்?
6 லட்டும் உங்க வீட்டில் தான் இருக்க போகுது. யாரும் உங்க வீட்டில் தூக்கிட்டு போக போறது இல்லை. திருடுறவன் யாராகிறான் அவங்க வீட்டில்? 6 லட்டும் வீட்டில் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 லட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் 1 லட்டு சாப்பிடலாமே. நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்டை காலி பண்ணுற வரைக்கும் அவன் மனசு, அவன் கண் அதில் விட்டு பிரியவே பிரியாது. அந்த 6 லட்டையும் சாப்பிட்ருவான். இது மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், சில ஆடுகள் என்ன பண்ணுமா, மெய்ப்பம் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீரில் விட்டா கூட சில நேரம் இந்த ஆடுகள் என்ன பண்ணுமா, கண்டபடி சாப்பிடுமா. இந்த கண்டபடி சாப்பிட்ற ஆடு என்ன பண்ணுமா, சீக்கிரமா இப்படி சாப்பிட்டே செத்து போயிடுமே அது அப்படின்ட்டு இந்த மெய்ப்பனுங்க என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஓவரா சாப்பிட்ற ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், 4 காலையும் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்களாம். அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிடுற, தொண்டையில் என்ன வை. வீட்டில் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்றோம் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. எனக்கும் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ரொம்ப சாப்பிட்றீங்க ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ நம்ம காஷனில் புரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப சாப்பிட்டா அடுத்து குத்தி பார்ப்பாங்க, எவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு குத்தி பார்ப்பாங்க. அந்த குத்துறதுக்கு நம்ம போகக்கூடாதுன்றனால என்ன பண்ணுறது, அளவா ஓகே ஓவராக சாப்பிட்டீங்களா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது. இப்படி சில ஆடுங்க நல்லா கவனிங்க, இளைப்பாற நடத்தி கொண்டு போகிற ஒரு மெய்ப்பெண், அந்த இளைப்பாறில் அந்த ஆடுகள் அடையாத போது அது அந்த மறுமாற்றம், அந்த ரெஸ்டோரேஷன் உண்டாகலைன்னா அந்த ஆடு தொடர்ந்து நடக்க வேண்டிய வழியில் நடக்காமல் போய்விடும். சில நேரம் சரீரம் பாருங்க ரெஸ்ட் கேட்கும். கேட்குதா உங்க சரீரம்லாம்? ஹலோ, பெண்களை பார்த்தா நிறைய கேட்கணும். சில நேரம் சரீரம் என்ன சொல்லும், கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும். சிலருக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுது, சிலருக்கு சொல்லிகிட்டே இருக்குது ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடு ரெஸ்ட். அந்த கதையை நான் பேசலை. சில நேரம் ஓவராக வேலை செஞ்சுட்டு என்ன, சில நேரம் சரீரம் நம்மக்கிட்ட பேசும், கம்யூனிகேட் பண்ணும். தெரியுமா உங்களுக்கு, இந்த மாம்சம் நம்மக்கிட்ட பேசும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவார், நம்முடைய ஆவியோட சொல்லுவார், உணர்த்துவார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, ரொம்ப பிரயாசப்படுற, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான்லாம் ரெஸ்ட் எடுக்கணும், நான்லாம் தூங்குறதே கிடையாது தெரியுமா அப்படின்னா சரீரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சரீரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்க சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கறதும் சரீரம் அதுக்கு ரெஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அதை திருப்பியும் நீங்க எடுத்து செயல்பட வைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. நல்லா கவனிங்க. அதனால தான் ஆடுகளுக்கு ஒரு மெய்ப்பனை கர்த்தர் வைக்கிறார். அந்த மெய்ப்பன் மூலமா என்ன செய்கிறார், அந்த தண்ணீர்ல கொண்டு போறார். அதுக்கு வேண்டிய மேய்ச்சலை அந்த ஆடை மேய்க்கிற மெய்ப்பன் மூலமா கொடுக்கிறார். ஓவரா சாப்பிட்ற ஆடை கொஞ்சம் அடக்கிறாரு. ஏன்னா இளைப்பாறுதல நம்முடைய ஆத்துமாவுக்கு கட்டளை இடத்துல கர்த்தர் அக்கறை உள்ளவர். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டிய இளைப்பாறுதல். சொல்லுங்க, கையை வைத்து என்ன பண்றாரு ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டிய இளைப்பாறுதல கூட. எலியா பாருங்க, இளைப்பாறுதல அந்த ரெஸ்ட் எடுக்காம ஓடினதுனால அவன் சாப்பிடல, தூங்கல, மைண்டு கரெக்டா வேலை செய்யல. பாருங்க, மைண்டு கரெக்டா வேலை செய்யாதனால ரெஸ்ட் இல்ல, ரெஸ்ட் இல்லாதனால ரெஸ்டோரேஷன் இல்ல, ரெஸ்டோரேஷன் இல்லாததுனால அவனுடைய மனம் அவனுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ வாழ்றதை காட்டலாம் சாகிறது பெட்டர்னு சொல்லிச்சு. நல்ல கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காரியத்தை, ஆண்டவருடைய வழிகளில் நம்மை நடத்தும் போது எப்பப்போ நமக்கு ரெஸ்ட் வேணுமோ, எப்பப்போ நமக்கு பலன் வேணுமோ, எப்பப்போ நம்மளை காரியங்களை செய்ய வைக்கணுமோ கர்த்தர் நமக்கு வழி காட்டுகிறவராக இருக்கிறார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரு, வழி காட்டுறார். பாருங்க, எலியா ரொம்ப பிஸியா இருந்தார். எதுல? வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறதுல பிஸி ஆயிட்டார். அந்த பிஸியில சாப்பிட்றத மறந்துட்டாரு, தூங்குறத மறந்துட்டாரு. இப்போ அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா, அவனுக்கிட்ட போய் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவனுக்கு ரெஸ்ட்டை கொடுக்குறாரு. அந்த ரெஸ்ட் கிடைச்ச உடனே அவனுக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் வருது. அந்த ரெஸ்டோரேஷன் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தர் என்னை நடத்துகிற நீதியின் பாதையில் நான் நடக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, அவருடைய நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு ரெஸ்டையும் ரெஸ்டோரேஷனையும் கொடுக்குறாரு. பக்கத்தில் பார்த்து என்ன கொடுக்குறாரு, ரெஸ்டையும். இந்த ரெஸ்டும் ரெஸ்டோரேஷன் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இது இல்லைன்னா கர்த்தர் நம்மளை அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன எந்த பாதையில் நடத்துகிறாரு, நீதியின் பாதையில் நடத்துகிறாருன்னு பாருங்க. அதை நம்ம விளங்கி கொள்ளாம போகிறவர்களாய் மாறி விடுகிறோம். சில இந்த காரியங்கள்லாம் புரிந்து கொள்ளாததுனால
ஆண்டவர் சொல்றாரு, என் வழியில் நடக்கிறதுல நீ கவனமா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சில இடத்துல எச்சரிப்பா சொல்றாரு பாருங்க. உபாகமம் 18 அதிகாரத்துல ஆண்டவர் இங்க சில காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சில பழக்க வழக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராத, சில கலாச்சாரத்தை உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராத. சில நல்ல கலாச்சாரத்தை வேதம் சொல்லுது. பெரியவங்களுக்கு கீழ்ப்படினுன்றது நல்ல கலாச்சாரம், தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுன்றது ஒரு நல்ல கலாச்சாரம். இதெல்லாம் ஆண்டவர் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போய் கானான் தேசத்துல விடும்போது அவர்களுக்கு இவ்வளவு நாள் வழி காட்டினவர், பூர்வ வழிகளை காட்டினவர், என்ன பரிசுத்தமான பாதையில் நடத்தினவர், நீதியின் பாதையில் நடத்தினவர். இப்போ அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. வாசிப்போமா 18 அதிகாரம் 9 வாசிப்போமா. உன் தேவன் ஆகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். நல்லா கவனிங்க சொல்றாரு. நீ போய் சேர்ற இடத்துல, நீ போய் இருக்கிற இடத்துல ஏற்கனவே சில இருக்கிறாங்க, அவங்க செய்யற வழி இருக்கு, அவங்க சில பிராக்டிஸ்ல இருக்கிறான். அதை கத்துக்காத, அதை இமிட்டேட் பண்ணாத. ஏன் நமக்கு சொல்றாருன்னா, எனக்கு வழிகாட்ட ஒரு தேவன் இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு என்ன எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறாரு? வழிகாட்டுற தேவன். அடுத்த சொல்றாரு, அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனோ, குறி சொல்லுகிறவனோ, நாள் பார்க்கிறவனோ, அஞ்சனம் பார்க்கிறவனோ, சூனியக்காரனோ, மந்திரவாதியோ, சந்தானக்காரனோ, மாய வித்தக்காரனோ, செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனோ உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். சொல்றாரு, சில காரியம் சொல்றாரு, என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாருன்றத நம்ம கவனிச்சோம். 10ஆம் வசனம் சொல்றாரு, நிறைய விஷயம் சொல்றாரு. அதுல ஒன்னு சொல்றாரு பாருங்க, என்ன பார்க்காத, நாளை பார்க்காத. ஒரு நாள்ல 7 கல்யாணம் நடந்துச்சான். எத்தனை கல்யாணம்? ஏன் அந்த நாள்ல 7 கல்யாணம் நடந்துச்சுன்னா, அந்த நாள் இட்ஸ் ஆஸ்பிஷியஸ் டேவா. ஆஸ்பிஷியஸ் டேனா என்ன அர்த்தம்? அந்த நாள்ல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கல்யாணம் பண்றவன் வாழ்நாள் முழுவதும் விவாக வாழ்க்கையில் எப்படி இருப்பானா? சந்தோஷமா. இது நடக்குமா? அதனால 7 கல்யாணம் ஒரு சர்ச்சில் இப்படி நடந்துச்சான். 7 கல்யாணம் நடந்துச்சான். அந்த ஃபாதரை கேட்டாங்களாம், என்ன நீங்க இப்படி 7 கல்யாணம் நடக்கு? அந்த கல்யாணத்துக்கு ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் டோக்கனு. முதல் கல்யாணத்துக்கு ஒரு டோக்கனு, அதுக்கப்புறம் இந்த நேரம் முடிஞ்சோன்னா அடுத்த. ஏன்னா எல்லா 7 பேருக்கும் அந்த நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணணுமே. அந்த நல்ல நேரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் டோக்கனை கொடுத்து ஒருத்தரும் கரெக்டாக வந்தாங்களாம் பாருங்க. வந்து அப்படி அந்த நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு கல்யாணத்தை நடத்துறதே எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாடுன்னு எங்களுக்கு தெரியும். 7 கல்யாணத்தை நடத்தணுமா? எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இவன் தான் அவளுடைய மனைவியா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த கரெக்டாக தான் பண்றோமா? அது 6000க்குள்ளவே அந்த நல்ல நேரம் மூணாலும் போயிடும். எப்படிலாம் மாறிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு சமுதாயம், இன்னைக்கு இதெல்லாம் எங்க நடக்குது? எங்க நடக்குது? உலகத்தில் நடந்தா பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம, தேவ ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நம்ம, ஆண்டவர் சொல்ற அவங்க பழக்கத்தை கத்துக்காத, அதை இமிட்டேட் பண்ணாத, நீ ஜாக்கிரதையாயிரு, அதை நான் அருவருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யறோம்? நாள் பார்க்கிறோம், நேரம் பார்க்கிறோம், குறி கேட்கிறோம். கிறிஸ்தவ குறி கேட்டிருக்கீங்களா? சிலர் மை தடவி பார்த்து சொல்லுவாங்க, சிலர் கிளியை கொண்டு வந்து. கிறிஸ்தவ மொழி எப்படின்னா, கிறிஸ்தவ என்ன கேட்குற மொழி கேட்குறது எப்படின்னா, இந்த குறி பார்க்குறது எப்படின்னா, அது அப்படியே உங்களை அப்படியே அப்படியே பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்குறதுனா உங்களுக்கு நோட்டம் விட்டுருவாங்க, நீங்கள் யாருன்னு நோட்டம் விட்டுட்டு எதுனா உங்கள் மூஞ்சி இப்படி இருக்கும் பாருங்கள். கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. உங்களுக்கு இப்படி ஆச்சா? நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா?
உடனே உங்களுக்கு அப்படியே ஞான திருஷ்டி அப்படியே இறங்கிடும். ஐயோ, இது வரைக்கும் எங்கள் பாஸ்டருக்கும் சொன்னதே இல்லை, எங்கள் பாஸ்டர் இப்படி எதையான சொல்லியிருக்கிறாரா? ஒன்றும் சொல்ல மாட்டார், வசனத்துலேருந்து மாத்திரம் பேசுகிறார். இவரு பாரு என் மூஞ்ச பார்த்தே சொல்கிறாரு, அப்படியே ப்ளூ பிரிண்ட் போட்டு சொல்கிறாரு. ப்ளூ பிரிண்ட் போட்டு கடைசியில் உன்னை மொட்டையாக்கி குழப்பி வீட்டுக்குள்ளேயே போக முடியாதபடிக்கு ஒரு பயத்தில் வாழ்கிற, கஷ்டப்பட்டு இடத்த வாங்கி வீடை கட்டி அதில் வாழணும்னு சந்தோஷமாக போனால் வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்லுவான்? அந்த வீடு தான் உனக்கு எம அப்படின்னு சொல்லுவான். அந்த வீட்டை விட்டுரு. எனக்கு நம்ம சர்ச்சிலேயே என்ன என்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணி அந்த வீட்டில் நான் இருக்கலாமா வானாமா கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னா. நீ வீட்டில் இருக்கலாமா வானாமான்னு சொல்கிறதுக்கு நான் வந்து உன் வீட்டில் வந்து பார்த்து அந்த வீட்டில் நீ இருக்கலாமா வானம் சொல்கிறேன் நான் குறி சொல்கிறாளா? நான் வந்து அப்படியே சில இப்போ தண்ணியில் ரத்தம் தெளிக்கிற மாதிரி தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், ஆண்டவரே காட்டம், இவன் இருக்கலாமா வேணாமா, இவன் போனோமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் கேட்க முடியுமா? இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. எந்த இடத்திலும் என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை வழி காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறாரு? வழி காட்டி, வழி இதுவே, இதுலயே நடனு சொல்ற சத்தம் எனக்கு கேட்கும். நான் இடதுபுறம் சாஞ்சா வலதுபுறம் சாய சொல்லுவோம், இடதுபுறமும் சாயாம வலதுபுறமும் சாயாம வழி இதுவே, இதுல நட என்கிற சத்தம் எனக்கு கேட்குங்க. நல்ல கவனிங்கள். இப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது. சில நேரம் பாருங்க எப்படி ஆக்கிடுறாங்கன்னா, சில காரியங்கள் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சில ஜெபம் மீட்டிங், என்ன ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்க. வைக்கிறதே அது எத்தனாவது நாள்? 16வது நாள், 40 நாள், அப்படி பார்த்து நாள் பார்த்து நேரம் பார்த்து. ஏன்னா எல்லா சனியனும் அப்போ தான் வான மண்டலத்தில் இருக்கிற எல்லா சனியனும் என்ன பண்ணோம், பறந்து எங்கன்னா போய் உள்ளே சொருவிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ரேயர் கூட்டத்தை வச்சு ஜோம் பண்ணிட்டா அந்த சனியை வரவே வராது, பிசாசுன்ற சனியை வரவே வராதுன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட வச்சு அதை நம்மகிட்ட வந்து சொல்லும் போது என்ன சொல்லுவோம், பாஸ்டர் 16வது நாள் வந்து தொலைஞ்சிச்சு, என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்க. இப்போ பாஸ்டர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அவங்களுடைய 16வது நாளுக்கு பாஸ்டர் சரி நாள் பாவம் என்ன பண்ணுறது அப்படி என்ன பண்ண வேண்டியது, போக வேண்டியதாக இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்கு போயிட்டு அவங்ககிட்ட நான் எப்பவுமே கேட்பேன், ஜெப மீட்டிங்லாம் வச்சாங்கன்னா கேட்பேன், எத்தனை மணிக்கு வைக்கிறீங்க கேட்பேன். சிலர் சொல்லுவாங்க 11 மணிக்குன்னு வாங்க. நான் உடனே கேட்டுறது உஷாரா, 11 மணிக்குன்னா 11 மணிக்கு வைப்பீங்களா அப்படின்னு கேட்பேன். ஜெபம் மீட்டிங் முடிச்சுட்டு 11 மணிக்குன்னா டீ பிஸ்கட் எதாவது கொடுத்து அனுப்பிச்சிட போகிறீங்களா, இல்லை சாப்பாடு போட போகிறீங்க? சாப்பாடு போடுறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா. அப்போ நானே முடிவு பண்ணியது 12 மணிக்கு தான் அந்த மீட்டிங்னு போகிறது. நம்ம போகிற நான் ஒரு மீட்டிங் போனேன் பாருங்கள், போன மீட்டிங்கில் என்னை வந்து நடத்த சொல்லிவிட்டு நான் போயினா இந்த மாதிரி வீட்டில் நடக்கிற கூட்டத்துக்குலாம் ஜவு மிட்டாய் மாதிரிலாம் இழுக்கிறது கிடையாது, எலாஸ்டிக் மாதிரி எல்லாம் இழுக்கிறதுலாம் கிடையாது. அங்கே போயிட்டு எழுப்புத கூட்டமும் பண்ணுறது கிடையாது. போவோம், என்ன செய்யணுமோ அந்த ஜெபத்தில் அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வதித்து ஜோம் பண்ணிட்டு கர்த்தருடைய கையில் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டு வந்துடுவோம். நான் போன கூட்டத்தில் இவங்க ஏற்கனவே 11 மணிக்கு சொல்லி நான் 12 மணிக்கு போய் அங்கே போய் ஜெபத்தை நடத்திட்டு இருக்கிறேன். நான் முடிக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல, இன்னும் சாப்பாடு கேட்டர் வரல பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரம் இழுத்து ஏதாவது பேசுங்க. நான் மனசுக்கு நினைச்சேன், ஏற்கனவே இழுத்துட்டு தான் போயிடுச்சு, இப்போ நம்மளை இழுத்து கொஞ்சம் இழுத்து நம்ம பிரசங்கம் முடிச்சுட்டோம் வச்சு ஒரு பாட்டு பாடி ஆராதனை, அதான் முதலே பண்ணமே. இப்போ பாட்டு பாடி ஆராதனை பண்ணும்போது என்ன, ஒரு பாட்டு பாடிட்டு எல்லாம் கையை உயர்த்தி கத்தரை ஆராதிப்போனோடனே ஆராதிச்சிட்டு நேரத்தில் நம்ம ஒருத்தன் கண்ணை திறந்துனா கேட்போம், ஏய் சாப்பாடு வந்துச்சுன்னு கேளு. வந்துட்டா சொன்னா இயேசு நாமத்தில் ஆமென் போங்க. வரலனா அடுத்த பாட்டேறா, டேய் அடுத்த பாட்டேறா குடுறா. அததான் ஆண்டவர் சொல்லு, அந்த பழக்கத்தில் என்ன பண்ணாத, பழகாத. அதே இதை சொல்றாரு பாருங்க, சங்கீதத்திலையும் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்றாரு. 106ஆம் சங்கீதத்திலையும்
35, 36 கவனிக்கிற சொல்றாரு, இப்படிப்பட்ட அவர்களுடைய சத்துருவினுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் இல்லாத பழக்கத்தை பழக்கினா அதுவே உனக்கு ஒரு கண்ணியா மாறிடும்ன்றாரு. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. 30 ஜாதிகளுக்குள்ளே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு. நல்ல கவனி என்ன சொல்றாரு, இந்த பழக்கம் தேவன் வச்சிருக்கிற வழியை விட்டுட்டு நான் வேற ஒரு வழியை போனோம், வேற ஒரு பழக்கத்தில் போனா சொல்ற அதுவே உனக்கு கண்ணியா மாறிடும். நல்ல கவனிங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுற. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் மேல கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லி எனக்கு நடக்க வேண்டிய வழி என்ன பண்றாரு, அவரு காட்டுறார். யெரொபெயாமை குறித்து படிச்சு பாருங்க வேதத்தில். யெரொபெயாம் என்ன பண்ணா, அவன் தான் ராஜாவா இருக்க ஜனங்க அவனை விட்டு போய்விடாதபடிக்கு அவன் என்ன பண்றான், கடவுள் வைத்திருக்கிற முறைகளெல்லாம் மாத்துறான், பலியின் முறைகளை மாத்துறான். லேவியர்கள் வந்து பலி செலுத்தணும், லேவியர்கள் இல்லாம என்ன மற்ற என்ன லேவியராகவே இருக்க ஆசாரியனாகவே இருக்க முடியாதவனெல்லாம் கொண்டு வந்து ஆசாரியனாக்கி அவன் நினைக்கிற ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அவன் நினைச்ச ஒரு என்ன மிருக பலிகளை செலுத்துறான். ஏன் செய்யறான், தான் கர்த்தர் சொல்ற வழியை செய்ய விரும்பல, அவன் தான் விரும்புற வழியை செஞ்சு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி ஜனங்களை வணங்க வச்சு எருசலேமுக்கு போகாம இங்கேயே இருந்து அவங்க வணங்கி அங்க போனாங்கன்னா அவங்க ரெகொபெயாம் கூட போய் சேர்ந்துருவாங்க. ஆகவே யெரொபெயாம் கிட்டே என்கிட்டவே இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ வழிகளை மாத்தலாம் பாருங்க. அதுவே அவனுக்கு ஒரு பெரிய கண்ணியா மாறிச்சு. அதான் இங்க வேதம் சொல்லுது, இந்த சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றான், இப்படி ஆண்டவர் வைத்திருக்கிற வழியை விட்டு நம்ம போனோம்னா அது நமக்கு பெரிய கண்ணியா வந்து மாட்டோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எந்த கண்ணிலையும் நான் அகப்படக்கூடாது. கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, உயர்த்திருந்த ஆண்டவரே எந்த கண்ணிலையும் நான் அகப்படக்கூடாது, உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையை இனிமையாக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வார்த்தை என்ன பண்ணுது, என்ன இனிமையாக்குது. பகலும் பார்த்து சொல்லுங்க, இந்த கேட்குற இந்த ஜெபத்தில் நீங்கள் கேட்குற வசனம் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கும். நீங்கள் சொல்கிறதுலேயே இருக்கிற கொஞ்சம் இனிப்புக்குறம் போயிடும் பொழுது. நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து உங்கள் வாழ்க்கையை இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் இனிமையானதாய் மாற்றுறார். மாறாலாம் மதுரமாய் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மாறாலாம் என்ன மாறும், தேவனுடைய வழியில் நிரப்பீங்கன்னா எல்லா மாறாவையும் கர்த்தர் மதுரமாக்கி உங்களுக்கு நிச்சயமாய் காட்டுவார். இதுதான் தேவனுடைய வழிகள் பாருங்க. இந்த தேவனுடைய வழிகளை நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குறார், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையான ஒன்றாய் மாறுகிறது. இப்போ இப்படி சொல்ற தேவன், இப்படி வழிகாட்ட விரும்புகிற தேவன், இப்படி சங்கீதக்காரனுக்கு தேவன் வழிகாட்டினது நிமித்தமா அவன் சொல்றான் 101ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான் பாருங்க, 101ஆம் வசனத்தை சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நல்லா கவனிங்க, எப்படி விளக்க முடியும்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து கவனிச்சிங்கன்னா அங்கே சில வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், எப்படி விளக்கி நம்மளை இந்த வழிகளில் நம்மை விளக்கி காத்துக்கொள்ள ஆண்டவர் சொல்கிற அற்புதமான வார்த்தைகள் 20ஆம் வசனத்துக்கு பாருங்கள். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை. ஏன்னா இந்த வசனம் தான் எனக்கு என்ன பண்ணுது, வழி காட்டுது. இந்த வசனம் என் வாயில இனிமையா இருக்கும்னா நிச்சயமா என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், நான் போகிற பாதை எனக்கு என்ன நெய்யாய் பொழிகிற பாதையா இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதமான விளைவுகளை கர்த்தர் உண்டு பண்ண. இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி கவனிக்கணுமா, கவனமாய் செவிசாய் சொல்றாரு பாருங்க. என் மகனே என் வார்த்தையை கவனி, பி அட்டென்டிவ் டு மை வேர்ட். இந்த என்சிசிலலாம் பார்த்தீங்கன்னா அல்லது மிலிட்ரிலாம் போனீங்கன்னா அந்த பெராய்டில் அவங்க சொல்லுவாங்க, 2 கமாண்ட் கொடுப்பாங்க. ஒன்று அட்டென்ஷன், இன்னொன்று ஆமாம் ஸ்டாண்டர்டிஸ்னா என்ன, ரிலாக்ஸ் ஆயிடுறோம். நல்லா நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது அட்டென்ஷனா,
ஸ்டாண்டர்ட் டீஸா? 90% ஸ்டாண்டர்ட் டீஸ்ல தான் இருக்குது. அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, வாயத்திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கவனிக்கணும். கையை வாய்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்றேன்? கவனமா கவனிக்கிறேன். பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அங்க ஒரு சப்பானி இருந்தான் பாருங்க. அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனுக்கு அவனுக்கு தெரிது, சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிருவான். பிச்சைக்காரன்லாம் கவனிச்சிருக்கீங்களா? நீங்க நோட்டு எடுக்கிறீங்களா, சில்லறை எடுக்கிறீங்களா, கையை உள்ள உடம்பு தான் கண்டுபிடிச்சிருவான். இது சில்லறை கேஸுப்பா. நோட்டு கொடுக்குறவங்ககிட்ட தான் நிறைய பிச்சைக்காரன் வந்து நிற்பான், பார்த்துருக்கீங்களா? சில்லறை கொடுக்குறவன்ட்டான், இதுகிட்ட போனால் தேராது, பேசாமல் அவங்கள நம்ம கூட பிச்சைக்காரங்களாக்கி. அப்படி இவன் பாருங்க, பேதுரு யோவான் வந்த உடனே அவன் பார்க்குறான். பார்த்துட்டு, அப்பா வெயிட்டான ஆளுங்க வராங்கப்பா. பேதுரு யோவான் நல்லா அங்கெல்லாம் போட்டுட்டு நல்லா பயமாக போயிருப்பான்னு நினைக்கிறேன். போனவனை பார்த்துட்டு என்ன இவனை நினச்சிட்டான், இன்னைக்கு கல்லா கட்டிச்சுடா நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. பேதுரு யோவான் போய் கட்ட நின்று அவனை பார்த்து என்னை உத்துப்பாருன்றான். உத்துப்பாருன்னு சொன்னா அவன் யோசிக்கிறான், ஆஹா நம்ம இவனுங்க ஏதோ தங்கங்கள்லாம் போட்டுக்கிறானுங்க, அதை ஏதோ கழட்டி நமக்கு ஒன்று கொடுப்பான்ப்பா அப்படின்ட்டு அவனும் எதிர்பார்ப்போடு உத்து பார்த்துருக்கிற நேரத்தில் அவன் சொல்கிறான், வெள்ளியும் அடப்பையா உன்னை நம்ம எதுக்கே பார்க்கணும், அப்படி தானே போயிருக்கணும். அவன் எதிர்பார்ப்போட வந்தான். அவனை சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணும் கிடைக்கணும் எதிர்பார்க்குறேன். ஆனால் இவனை சொல்கிறான், நான் எதிர்பார்க்கறத கொடுக்க மாட்டேன்றானே. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரம் நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காது, ஆனால் அதை காட்டிலும் சிறந்ததை கர்த்தர் கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் அதை காட்டிலும். இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை அதை காட்டிலும் சிறப்பான வழிகளில் நடத்துகிற உங்கள் கண்ணை ஆண்டவர் மேலே வைக்கணும். பணத்து மேலே, பொருள் மேலே நம்முடைய கண்ணு போயிடக்கூடாது. போறங்க. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்றப்ப, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனோ, அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும். அப்புறம் 23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. வாயின் தார்மாறுகளை உன்னை விட்டு அகற்று, உதட்டுகளின் மாறுபாட்டை உனக்கு. நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுற வார்த்தை வாய் இருக்கா, அதை நம்ம வாயை மாற்றணும். எப்படி மாற்றுறதுக்கு? டிரான்ஸ்பிளான்டா பண்ணிக்க முடியும். நல்ல கவனிங்க, எலிஷாவுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த தேவ மனுஷன் சொல்றான், வாயை திறந்து ராஜாவுடைய வேலைக்காரன் வந்து கேட்குறான். இவனை வந்து விசாரித்து இவன்கிட்ட ஒரு நிலைமைகளை சொல்லி அவன் விசாரிக்க வந்தபோது அவன் சொல்கிறான், நாளை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஆண்டவர் எல்லா ஆகாரம் இல்லாமல் ஜனங்க தவிக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மலிவான விலைக்கு கர்த்தர் உண்டு பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. சொன்ன உடனே இவன் கேட்டவன சொல்கிறான், ஆமாம் ஆமாம் விசா நடந்துருமா? ஆண்டவர் வானத்தின் மத கதவுகளை திறந்தா கூட இப்படி நடக்க வாய்ப்பில்லை. அப்போ அவன் சொல்கிறான், நீ இது நடக்கும்போது நீ என்ன பண்ணுவ? பாப்ப, ஆனால் நீ என்ன பண்ண மாட்ட? சாப்பிட. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீ சொல்லுகிறபடியே எனக்கு நடக்கும்? கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீ சொல்றபடியே எனக்கு நடக்கும். சகரியா கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவி எலிசபெத் கர்ப்பவதி ஆக போகிறா, அவன் ஒரு குமாரனை பெற்றெடுப்பா, அவனுக்கு நீ யோவான் வர போறாருன்னு ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சொல்றாரு. அவன் கேட்கலாம், எப்படி இது நடக்கும் ஆண்டவர்? என் மனைவி ஏற்கனவே வயசாகி போயிடுச்சு, இது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ தேவதூதன் சொல்ல, ஒரு அடையாளம் கொடுக்கட்டா உனக்கு? இந்த உன் மனைவி கற்போதையாகி அவள் குழந்தைய பெற்றெடுக்கிற வரைக்கும் உன் வாய் என்னவா போகுது? ஊமையாயிடும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அடையாளம் வேணும்? எல்லாம் உஷாராக தான் இருக்கிறீங்க எல்லாம். அவன் வாய் ஊமையாயிருச்சு. எப்போ? ஆண்டவர் சொன்னது நிறைவேற வரைக்கும் அவன் போய் மனைவி கிட்ட சொல்ல போயிருப்பான். என்னென்ன பண்ணுவான், அவன் ஏற்கனவே பிள்ளைய தூக்கிட்டு வயசான காலத்தில் கஷ்டத்தில் இருப்பான். உடனே அவளுக்கு போய் பேசாமல் அமைதியாக போய் ஜோம் பண்ணுங்க போங்க. கடைசியில் கர்த்தர் வாயை திறந்தா இருப்பாருங்க.
யோவானை கர்த்தர் கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு வழியை நம்ம காட்டி இன்னைக்கு ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறாருன்னா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வழிகளை நான் 100க்கு 100 நம்புகிறேன். ஆண்டவர், எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே என்ன பூர்வ பாதையில் நடத்துவீர்? சொல்லுங்க கையை உயர்த்தி. என்ன பரிசுத்தமான பாதையில் நடத்துவீர், என்ன நீதியின் பாதையில் நடத்துவீர். ஆகவே உம்முடைய வார்த்தையை நான் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. உம்முடைய வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை விட்டு விடக்கூடாதப்பா. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் மக்களுக்கு நான் என்ன கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு? மண்ணாவை தான் குத்துனா அவனுக்கு திருப்தியா இல்லையே. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், காடையை கொடுப்பேன். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு கர்த்தர் காடையை கொடுப்பாருன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் ராத்திரி நாளைக்கு மதியானம் கொடுங்க, கரெக்டாக இருக்கும். அவனுக்கு காடையை கொடுப்பேன்னு சொன்னோன்னா மோசையால் நம்ம ஆண்டவரே என்ன ஆண்டவரே 6 லட்சம் புருஷன் ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் எத்தனை காடை சாப்பிடுவோம் ஆண்டவரே, நீங்கள் என்ன ஆண்டவரே லேசாக சொல்லிட்டீர். அவன் இது வரைக்கும் சாப்பிடாம கறியே சாப்பிடாம வாயெல்லாம் செத்து போயிருக்கு. அவனுக்கு போய் கறி கொடுக்குறேன்னா அவ்வளோதான், இவனுங்களுக்கு கொடுத்து மாளாத ஆண்டவரே. ஆண்டவர் இவனுக்கு காடை கொடுக்கறதுக்காக அங்கே காடையை ரெடி பண்ணி வச்சுருந்தார். எங்கே சில காடைங்க பறக்க முடியாமல் சாப்பிட்டு 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 தின்னு போய் நல்ல குண்டாகி அதுங்க வெயிட் பண்ணுது. ஏதாவது ஒரு காற்று வந்தால் அப்படியே காற்றுல இந்த காக்கா கொழிப்பின்னுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த காடெல்லாம் வெயிட் பண்ணுது, பறக்க முடியாமல். ஒரு காற்று அடித்த உடனே அப்படியே வருது. காற்றடிச்சு கர்த்தர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் பாளையத்துக்கிட்ட கொண்டு வந்தார் பாருங்க. ஒரேடியாக காற்றை நிறுத்திட்டார். எல்லாம் பொத்து விழுந்துருச்சுங்க. பறக்க முடியாம எடுத்து சாப்பிட வச்சாரா? கர்த்தர் எனக்கு எப்படி அற்புதம் செய்வார்? எனக்கு எல்லா வழியும் அடக்கப்பட்டிருக்க, நான் எப்படி எனக்கு இதில் ஒரு அற்புதத்தை பார்ப்பேன்? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக லட்சக்கணக்கான வழிகளை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க பார்த்திருக்கிற பல வழிகள் அடையப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிற வழி புதிதா இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு நடத்துகிற வழி எப்படி இருக்கும்? புதிய வழியா இருக்கும். இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை வச்சு வழிகாட்டுற இந்த வார்த்தையை வச்சு சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடைய ஆண்டவரே எல்லா பொல்லாத வழியிலிருந்து என் கால்களை விளக்குறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா பொல்லாத வழியிலிருந்து என்ன பண்றேன்? காலை விளக்குறேன். நல்லா சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே காலு திடீர்னு இழுத்துட்டு போகுது. சில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த குடிகாரன் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா, குடிகாரன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், சாராயம் கடை போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அங்கே போன உடனே என்ன இழுக்குது. என்னத்தை இழுக்குதுன்னா சுகர் ரொம்ப ஏறி கால் நரம்பெல்லாம் என்ன இருக்கும், தேஞ்சு போயிருக்கும், அதான் இழுக்கும், முடியல அப்படின்ட்டு. சிலர் அதான் சொல்கிறார் ஆண்டவர், சகல பொல்லாத வழிகளிலும் ஆண்டவரே என் கால்களை நான் விளக்குறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் காலை என்ன பண்ணுறேன்? விளக்குறேன். இந்த வசனம் அப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய காலை கூட தவறான இடத்துல போய் நம்ம வைக்காதபடி, அடிகள் எடுத்து வைக்காதபடி. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய வசனத்தில் நடத்தப்படுகிறதுனால, நீர் எனக்கு வழிகாட்டுகிறதுனால என்னுடைய ஒவ்வொரு அடிகளும் கர்த்தரால உறுதி செய்யப்பட்டிருக்கு. கையை வைத்து சொல்ல, என்னுடைய ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தர் உறுதி செய்து வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு வழிகாட்டுறார். கையை வைத்து சொல்லுங்க, இப்படிப்பட்ட நல்ல தேவன் எனக்கு என்ன பண்றாரு? எத்தனை பேர் சந்தோஷமா நல்ல கையை உயர்த்தி நல்லா கொஞ்சம் கையை அசைச்சு, இயேசுவே எனக்கு நீர் வழிகாட்டு. இயேசுக்கே டாட்டா காட்டுறீங்க பார்த்தீங்களா, சூப்பரா. நல்லா நல்லா கொஞ்சம் கையெல்லாம் ஆட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன பண்றீரு? கொஞ்சம் அப்பப்போ கையை ஆட்டினா தான் நம்ம இங்கே இருக்கிறோன்றதுக்கு ஒரு அறிகுறி பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, அங்கே சொல்றாரு 119 சங்கீதம் 102 வசனம் சொல்றாரு. அங்கே சொல்றாரு, நான் என்ன பண்ணல, உங்களுடைய வழியை விட்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை விட்டு நான் என்ன பண்ணல, டிபார்ட் பண்ணலன்றாரு. 102 வசனம் பாருங்க சொல்றாரு, வாசிப்போமா? நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை. எத்தனை பேர் கர்த்தர் போதிக்கிறார்? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறாரா? எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி, இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள நான் வரும்போதெல்லாம் கர்த்தர் எனக்கு போதிக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர். எப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு முறை பேசுகிறாரு பாஸ்டர் மூலமாக, அப்புறம் பேசவே மாட்டுறாரு. இப்படின்னா எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே
ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன், என்ன எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் இங்கே கர்த்தர் ஆவியானவர் பேசுவார்னு வந்தால் ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசுகிறார். அப்படிப்பட்டவன் நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் போதிக்கிறபடினால நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விட மாட்டேன். சொல்லுங்க வாய்த்தது, ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன், உம்முடைய வார்த்தையை விட்டு விட மாட்டேன். ஆண்டவரே ரொம்ப அற்புதமாக உம்முடைய வார்த்தையை பிடிச்சிக்கிறேன். நேரம் நிறைய இருக்குது. யோபுல 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோபு சொல்கிறாரு, எப்படி என் மாம்சம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் அவன் சொல்கிறான், ஆண்டவரை நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்முடைய வார்த்தையின் மேலே எப்படி இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை தான் எனக்கு நாள்தோறும் உணவாக இருக்கு. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை நான் விட்டு விட, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய சவால் இருக்கு எனக்கு, ஆண்டவரே நிறைய போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன், ஆனாலும் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விட மாட்டேன். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆனாலும் நான் உம்முடைய வசனத்தை என்ன பண்ண மாட்டேன், விட்டு விட மாட்டேன். ஒரு இடத்துல கவனிச்சிங்கன்னா பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தேயு, அதை வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வாங்க, 19ஆம் வசனம் வாசிப்போமா. இந்த நல் மனசாட்சியை சில தள்ளி விட்டு விசுவாசம் ஆகிய கப்பலை, நல்லா கவனிங்க, இந்த நல் மனசாட்சின்றது பீயிங் மோர் சென்சிட்டிவ் டு த வேர்ட் ஆஃப் காட். முக்கியம் பாருங்க, சென்சிட்டிவா இருக்கணும். எந்த காரியத்தின் மேல நீங்க கவனம் வைக்கிறீங்களோ, எதுல நீங்க உங்க அட்டென்டிவ உங்க ஃபோக்கஸை கொடுக்குறீங்களோ, அதுல நீங்க எப்படி இருப்பீங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க. அதுதான் சொல்றார், சிலர் நல் மனசாட்சியை தள்ளி விட்டு விசுவாசம் என்னும் தேவனுடைய வார்த்தை மேல உள்ள விசுவாசத்தை விட்டுட்டு, வழிகாட்டுற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்பதை மறந்துட்டு சென்சிட்டிவா ஆண்டவருடைய வார்த்தை மேல இருக்கணும் பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த உதாரணம் சொன்னா நல்லா விளங்கும் பாருங்க. வீட்டில் வந்து புருஷன் உட்காந்து டிவி பார்க்குறாருன்னு வச்சுங்க, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அவர் என்ன பண்ணுவார், இன்ட்ரெஸ்டாக உட்காந்து நியூஸ் கேட்டிருப்பார். டிவியில் வச்சு விட்டு மனைவி அங்கேருந்து கூடுவாங்க, ஏங்க என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும், ரொம்ப சின்சியராக. அப்போ தான் என்னமோ உலகமே அழிஞ்சிடும் ஒரு நியூஸ் கேட்கலன்னா. அப்படி உட்காந்து ரொம்ப அட்டென்டிவாக ரொம்ப சென்சிபிளாக மனைவி வந்து பார்ப்பாங்க, இந்த மனுஷன் கூப்பிட்ற ஏதாவது பண்ணுறாரா பற்றியா. இது திடீர்னு மனைவி பார்க்குறாங்க, கன்னத்தில் ஒரு கொசு கச்சினே இருக்கு. அந்த கொசு கடிக்கிறது சும்மா விடுமா, ரத்தத்தை என்ன பண்ணும், உரியுது. மனைவிக்கு என் புருஷன் ரத்தம் போதே, நான் குறையும் அவர் ரத்தத்தை எடுக்கல, என் புருஷன் ரத்தத்தை கொசு எடுக்குதே. மனைவி ரொம்ப உணர்ச்சி வச்சப்பட்டு என்ன பண்றாங்க, என் புருஷன் ரத்தத்தையா குடிக்கிறேன்ட்டு பலார் கன்னத்தில் ஒரு அடி போட்டோன்னே இப்போ இவர் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிறார். என்ன ஆகிறார், ஏன் அடிச்சா என்ன அப்படி. ஏங்க ரொம்ப நேரமா கொசு உங்க ரத்தத்தை குடிச்சுதா, அவர் யோசிப்பாரு, நல்ல சாக்குடாயோ நம்ம. ஏன் சொல்றேன், அடிச்ச உடனே ஒரு சென்சிபிள் ஆகிறாரு. அவங்க கொசுக்காக தான் அடிச்சாங்க. உண்மையா சில வீட்டில் கொசுக்காக அடிப்பாங்க, சிலர் நிஜமாவும் அடிப்பாங்க, அது வேற. அப்படி என்ன சென்சிட்டிவா இருக்கிறோம் பாருங்க. அடிச்ச உடனே மனைவி கை பட்ட உடனே புருஷன் சென்சிட்டிவ் ஆயிடுறாரு. அடி வாங்கணும் புருஷன் எப்படி ஆயிடுறாரு. அதான் அந்த அர்த்தத்தில் தான் இங்க பவுல் சொல்றார், சிலர் நல் மனசாட்சியை தள்ளி. சென்சிபிளா இருக்க வேண்டிய கிறிஸ்தவன், உணர்வுள்ளவனா இருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய நியாயங்களை விட்டு விலகாம இருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவன், அதை எளிதாய் தூக்கி போட்டு விட்டு ஆண்டவருடைய வழிகளை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் தேவனுடைய வழியை ரொம்ப எளிதா இக்னோர் பண்றாங்க, தூக்கி போடுறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு தான் கண்ணை வைத்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுறாருன்னா எத்தனை பேர் அதை பெருசாக நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வழி காட்டுறீன்னா அதுதான் என் வாழ்க்கையிலே சிறந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட நல்ல கையை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வழி காட்டுறீங்க பாருங்க, ஆண்டவரே அதுதான் எனக்கு சிறந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட நம்ம இழக்கவே கூடாது பாருங்க.
இயேசுநாதர் போதிச்ச உடனே இயேசுநாதர் விட்டு சிலர் போனாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சுன்னா 67, 68ஆம் வசனத்தில் எல்லாரும் போகிறாங்க இயேசுவை விட்டு. இயேசுநாதர் அவர்களை பார்த்து கேட்கிறார், சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக என்னவா இருக்கிறீர்கள், மனதா இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். பேதுருக்கு எங்க இருந்து தான் ஞான உதயம் வந்துச்சு தெரியலாம். சொல்றான், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் உம்மிடத்தில் அல்லவோ நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை உம்மகிட்ட இருக்கே. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு உம்முடைய வார்த்தையை விட்டு விலகி போகவே மாட்டோம். கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு உம்முடைய வார்த்தையை விட்டு ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விட்டு நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விலகவே கூடாது. பாருங்க, இந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும்னா ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்துமாவை கர்த்தர் இளைப்பாற செய்து கொண்டே இருப்பார். சஞ்சலமோ தவிப்போம் ஓடிப்போம். நல்ல வாயத்திறந்து சொல்லுங்க, என்ன ஓடிப்போம், சஞ்சலமோ. இப்போ 104ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். அங்க சொல்லியிருக்கு, ஆண்டவர் சொல்றார், எப்படி ஆண்டவர் பாருங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தை எல்லா பொல்லாத வழிகளை விட்டு விலகிறேன், நீர் எனக்கு போதிக்கிற வார்த்தைய நியாயங்களை நான் விட்டு விலகிறேன், நான் விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. இப்போ 4ஆம் வசனம், 104ஆம் வசனம், உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். என்ன சொல்றாரு ஆண்டவரே, இப்படி எனக்கு நீர் போதிக்கிறதுனால உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரே உம்முடைய செயல்முறைகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே நீர் வச்சிருக்கிற உம்முடைய ப்ரொசீஜர், அந்த வார்த்தையில உம்முடைய கட்டளையில் இருக்கிற அந்த ப்ரொசீஜரை என் வாழ்க்கையில நான் ஒரு நாளும் வயலேட் பண்ண மாட்டேன், மாற்ற மாட்டேன் ஆண்டவரே. நல்லா கவனிங்கள், தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு பெட்டியை தூக்கிட்டு வரணும் விரும்பினா. அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர அவன் எல்லாம் புதுசா கொண்டு போய் பண்ணாம பாருங்க, அதை உடன்படிக்கை பெட்டியை தொட்டவர்கள் செத்து போனார்கள். தாவீதுக்கு ஒரே பயம் வந்துருச்சு, ஐயோ இந்த தொட்டவன் செத்துட்டானே, அது விழுதுன்னு பிடிக்க போனவன் செத்துட்டானே. ஒரு பயம் அவனுக்குள்ள வந்த பிறகு 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த ஆசரிப்பு பெட்டியை தூக்கிட்டு வருவதற்கு ஆண்டவர் ஒரு முறையை வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த முறைமையை, அந்த செயல்முறையை மறுபடியும் தாவீது புரிந்து செயல்பட்ட போது, ஆசாரியர்களை வைத்து ஆசரிப்பின் பெட்டியை தூக்கிட்டு வரணும் என்பதை அவன் புரிந்து ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த செயல்முறையை, ப்ரொசீஜரை புரிந்து செயல்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் அவனுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அவர் காண்பிக்கிற செயல்முறை ரொம்ப சிம்பிள், எளிதானது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையினால உண்டாகிற செயல்முறைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். அதனால அந்த சிம்பிளான ஸ்டெப்பை நான் கை கொள்ளும் போது நான் என்ன பண்றேன்னா, எல்லா பொல்லாத வழிகளை நானே வெறுக்கிறேன். எனக்கு தெரியுது இது நல்ல வழி இல்லை, இது நல்ல வார்த்தைகள் அல்ல, இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் இல்லை, இந்த அனுபவத்தை நான் விடணும், நல்ல அனுபவத்தை என் வாழ்க்கையில கொண்டு வரணும். தேவன் வச்சிருக்கிற சிம்பிள் ப்ரொசீஜர் என்ன, கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வரும்போது ஆண்டவர் சொல்றார், துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவருடைய பிரகாரங்களுக்குள்ளே, கையை உயர்த்தி சொல்லுங்க, துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவருடைய பிரகாரங்களுக்குள்ளே நுழையணும். ஜெபம் பண்ணும்போது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரிய, உங்க பிரயாசத்தை எப்படி செய்யணும், அன்பின் நிமித்தமா செய்யணும். இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்க சிம்பிள் ப்ரொசீஜர். தேவன் மேல நான் விசுவாசம் வச்சிருக்கேன், அந்த விசுவாசம் கிரியை உள்ள விசுவாசமா இருக்க தேவன் வச்சிருக்கிற சிம்பிள் இந்த ஸ்டெப்பெல்லாம், இந்த ப்ரொசீஜர்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நிச்சயமா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொல்லாத வழிகளை கர்த்தர் வெறுக்கும்படி எனக்கு அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ரொம்ப சிம்பிள். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, ஸ்கூல் காலத்திலேருந்து படிச்சிருப்போம். ஒரு ஒரு ஜாரில் தண்ணி இருந்துச்சான், அந்த ஜாரில் அந்த தண்ணி கீழே அடியில் இருந்துச்சான். காக்காக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அந்த காக்கா பார்க்குது, உள்ளே போனால் நம்ம மாட்டிப்போமே, உள்ளே போய் நம்ம ரொம்ப நம்ம சாமர்த்தியத்தெல்லாம் காட்டி என்ன பண்ண வேணாம், உள்ளே போக வேணான்னு நினச்சி அந்த காக்காக்கு ஒரு அறிவு கொடுத்தாரு பாருங்க கடவுள்.
நம்ம காக்காங்களை காட்டிலும் அறிவாளிங்க. கை வார்த்தை சொல்லுங்க, நம்ம காக்காங்களை காட்டிலும். ஏன்னா இயேசுவே சொன்னார், என்ன சொல்றாரு? ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அது என்ன பண்ணுச்சு? ஒவ்வொரு கல்லா பொறுக்கி உள்ள போட்டு 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 அந்த தண்ணி மேலே வந்த உடனே அந்த தண்ணியை குடிச்சிட்டு காக்கா கா கான்னு போயிடுச்சு. நம்ம காக்கான்னு போயிடுறவங்கள நம்ம மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். எழுமினிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தருடைய வாய் நம்முடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் வைத்து தேவன் நமக்கு செய்கிற எல்லா அனுகூலத்துக்காக எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நான் நடப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு உம்முடைய வழிகளை ஆண்டவரை காட்டுகிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயிருக்கு. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்கு பாதை காட்டுகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளப்பா, ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் வழிகாட்டுது, ஒவ்வொரு நாளும் வழிகாட்டுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உணவா இருக்கிறதுக்காக அதை நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறேன். அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு இனிமையானதா இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு இனிமையானதா இருக்கு. ஓ thank you Lord. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். உம்முடைய வசனம் எங்களுக்கு உணவா இருக்கிறதுக்காக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாயில இனிமையானதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நிறைய வழிகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டதை பார்த்திருக்கலாம். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் காடையை கொடுத்து எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் வேத வல்லுநர்களால் சொல்ல முடியல. கர்த்தர் செய்கிற அற்புதத்தை எந்த மனுஷனாலும் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. நான் சொல்றேன், அதே தேவன் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கான அற்புதத்தை அவர் செய்கிறார்.
மனுஷ கண்ணுக்கு அது எட்டாது. உங்களுடைய மனதுக்கே அது தோன்றாத விதத்துல கர்த்தரால மாத்திரம்தான் உங்களுக்கு வழியை உண்டு பண்ண முடியும். எத்தனை பேர் நம்புறவங்க நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் எங்களுக்கு வழி உண்டு பண்ணுகிறவர். எனக்கான வழியை கர்த்தர் திறக்கிறார். அது சுகமா இருக்கலாம், அது ஒரு பண தேவையா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய தடையான ஒரு காரியமா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் திறக்கிற வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. பூட்டப்பட்டிருக்கிற வாசலை கர்த்தர் திறக்க அவர் வல்லவர். Oh, we praise you, Lord. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களுக்காக அடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு அவருடைய வழிகளை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் இந்த இடத்தை விட்டு சந்தேகத்தோட போகாதீங்க. இதுவரைக்கும் வழி திறக்கப்படாததான் பார்த்துருப்பீங்க. உங்க கண்ணில் நிறைய அடைப்பட்டதை தான் பார்த்துருக்கிறீங்க. ஆனா அதே கண்ணில் கர்த்தர் திறக்கிற வழிகளையும் பார்க்க கர்த்தர் இன்று முதல் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். ஓ ரக்கபா ரக்கதரியாந்து ரெதலக ஷதரியாதலபா. ஓ ஹalleluya. சிலருடைய ஆஸ்தி சிலருடைய கையில் அகப்பட்டிருக்கிறது. உனக்கு நியாயமாய் சேர வேண்டியது இன்னொருத்தனுடைய கையில் இருக்கா. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அதன் மேல என் கையை நான் வைக்கிறேன். கர்த்தருடைய கை அது மேல அமர்கிறது. ஓ, அற்புதமான வழிகள் திறக்கப்படுகிறது. நிச்சயமாய் கர்த்தர் காட்டுவார். காடையை எங்கிருந்து வர வச்சாரோ அது நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு வர வேண்டியதை கரெக்டா வர வைக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு என்னோட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்குரியது. நான் கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு வர வேண்டியதை என்னுடைய இடத்துக்கு வர வைக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. நிறைய பேர் சொல்லிருக்கலாம், உனக்கு வராது உனக்கு வராது. ஆனா இன்னைக்கு ராத்திரி நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வர வேண்டியது உன்னை தேடி வரும்படி கர்த்தர் வழிகளை திறக்கிற கர்த்தர். ஓ, தேங்க் யூ லார்ட். இந்த வார்த்தை யாரோ ஒருத்தருக்கு இங்க கர்த்தர் சொல்றாரு. வழி திறக்கலையே. நிறைய பேர் உன்னை சுத்தி இருக்க, உனக்கு நடக்காது, உனக்கு இந்த வழி திறக்காது. கர்த்தர் சொல்றார், நான் உனக்காக வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஓ, உனக்காக நான் வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நான். கர்த்தாவே, இங்க இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் இவங்களுக்கு வழி திறக்காது நடக்காது, அவங்க கண்ணால் நாங்க பார்க்கிறோமோ இல்லையோ, சொன்னவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் எனக்கான வழிகளை நிச்சயமாய் அவர் திறக்கிறார். இந்த ராத்திரி ஜெபத்துல உங்களை கர்த்தர் அவருடைய வழிகளை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக வழியை உண்டு பண்ணுகிற நல்ல தேவன். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் எங்க வாழ்க்கையை நீர் புதிதாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க மனதை புதிதாக்குறது, எங்க வாழ்க்கையை தெளிவான பாதையில் நீ நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதி உள்ள ஜெப நாட்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நல்ல வழியை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். போங்க. காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க. நாளைக்கு சந்திப்போம்.